ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம ஆல்ரெடி ஹீரோஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு ஒரு சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நம்ம அதில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம், இன்னொரு ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு. அதில் நம்ம பார்க்குறப்போ ஒரு ரேண்டம் கிரிக்கெட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டு. அதில் என்ன பார்க்கலாம், அதில் இப்போது கரண்ட்டாக நம்ம உள்ளதை எதையா ஒன்று எடுத்து உள்ளே சொருவணுமே அப்படின்னு பார்க்குறப்ப முந்தா நாள் ஸ்ரீலங்கா டீம் வந்து இந்தியன் டீம் விட பாவம் பரிதாபகரமாக ஒரு தோற்று போயிட்டாங்க. ஸோ ஓகே, நம்ம ஸ்ரீலங்கா பற்றியே பேசலாம் ஃபஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் எபிசோட் இதுதான் நம்ம. ஓகே, என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டு. இதுதான் இதோட கதையோட தலைப்பு. இது என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் எப்படி வந்துச்சு, ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் எப்படி எவால்வ் ஆச்சு, ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டோட ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து நிறையா கொண்டு வந்தாங்க எல்லா கிரிக்கெட்டு. நம்ம ஏஷியாக்குள்ளே கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஒரு பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு முக்கியமான காரணம். இதர் இது இந்தியாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும். ஸ்ரீலங்கா ஆல்சோ அண்டர் பிரிட்டிஷ் ரூல் ஃபார் சம் டைம். அதில் சின்ன சின்ன இதெல்லாம் ஆடிட்டுருக்காங்க. அதில் கண்டியிலேருந்து ஒரு கிரிக்கெட் கிளப் கொலம்போல அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதில் பிரிட்டிஷ் கீழே தான் அவங்க கிட்டத்தட்ட ஆடிட்டே இருக்கிறாங்க. ஒரு 1962 அந்த மாதிரி டைமில் ஒரு கண்டி கிரிக்கெட் கிளப்னு நினைக்கிறேன், அதில் அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லேட்டரான அவங்கள வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் கிளப் கண்டி இல்லை, சிலோன் கிரிக்கெட் கிளப்பு. அதுக்கப்புறம் அவங்கள ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் கிளப்பாக ஒரு இது பண்ணுறாங்க, பூஸ்டப் பண்ணுறாங்களா வச்சுக்கோ. அசோசியேட் நேஷன், ஐசிசியோட அசோசியேட் நேஷன் தான் 1965 அரௌண்டில் வந்து ஸ்ரீலங்கா ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கிட்ட வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸஸ் எதுவுமே இல்லை. ஸ்ரீலங்கா வந்து 1965 அவங்க அசோசியேட் நேஷன் ஆனாலும் ஒரு வேர்ல்ட் கப்ஸ்லாம் ஆடுறாங்க. 75, 79ல் இந்தியாவை வந்து ஸ்ரீலங்கா வேர்ல்ட் கப்பில் பீட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு அப்போ வந்து போத் இந்தியா ஸ்ரீலங்கா ரெண்டுமே வந்து ஒரு சின்ன டீம் தான். பட் இந்தியா வந்து ஸ்ரீலங்காவோட கொஞ்சம் பெரிய டீம் அந்த மாதிரி. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அயர்லாந்து ப்ளஸ் பிஎன்ஜின்னு வச்சுக்கோங்களேன், பிஎன்ஜி அளவுக்கு இருக்கான்னு நினைக்கிறேன். அயர்லாந்து ஓகே, அயர்லாந்து ஒரு வளர்ந்து வரும் டீம். யார்? யூஎஸ்ஏ வந்து இப்போ நல்லா ஆனாங்க, பட் அந்த மாதிரி ஒரு டைம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஸ்ரீலங்கா வந்து 1979ல் பீட் பண்ணுறாங்க. 1982 வந்து ஸ்ரீலங்காவுக்கு டெஸ்ட் ஸ்டேட்டஸ் கிடைக்குது. டெஸ்ட் ஸ்டேட்டஸ் கிடைச்சதுனால அவங்க வந்து ஒரு சுற்றி அப்படியே விளாண்டுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு விக்ட்ரி கிடைக்கல. ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்ரீலங்காவில் வந்து இந்தியா டூர் போகிறாங்க. அது மாதிரி உங்களுக்கு 90ஸ்லேருந்து கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். பழைய ஸ்ரீலங்கா வந்து இந்த நம்மளை போட்டு பொழந்திருக்காங்க. அதான் ஒரு வரலாறு. அது பார்த்து நான் கூட ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் நம்ம அதுக்கு ஒரு பெரிய ஒரு ரிவெஞ்ச் எடுத்தோம். அதுக்கப்புறம் ரிவெஞ்சுன்னு இல்லை, ஒரு பெரிய ஆமாம் ரிவெஞ்சு தான். அதனால் அந்த மாதிரி ஒன்று எடுத்தோம். ஓகே, அப்புறம் இதில் விளாண்டுட்டு இந்தியா வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்ரீலங்கா டீமோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் விக்ட்ரி இந்தியா கூட வருது. அந்த 1985 அந்த ரவுண்டில் வந்து வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால 7 வருஷம் வின் பண்ணவே முடியலை. 7 வருஷம் அவங்க வந்து டெஸ்ட்டில் வின் இல்லாமலே விளையாடிட்டே இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான் ஒரு வளர்ந்து வர்ற ஸ்டேஜில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவங்களால வின் பண்ணவே முடியலை. வின் பண்ண முடியாமல் விளாண்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. 7 இயர்ஸ் கழித்து அதுக்கப்புறம் தான் அவங்க டீமோட ஒரு பில்லர், ஒரு தூண், அந்த டீமை ஒரு எவால்வ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசனான அர்ஜுனா ரணதுங்கா வராரு. அவர் தான் அந்த டீமை, ஒரு ஸ்ரீலங்கன் டீமை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணது. இப்போ நம்ம டீம் எப்படி கபில் தேவ், கங்குலி இவங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்களோ, அது மாதிரி ஸ்ரீலங்கன் டீமை ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணது வந்து ரணதுங்காவும் அவரோட டெபுட்டி அரவிந்த் அடி சில்வாவும் தான். இவங்க 2 பேரும் தான் வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்குறாங்க. அவங்க டீமையும் வந்து மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய டெஸ்ட் வின் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்தில் 241 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து தோக்கடிக்கிறாங்க. நியூசிலாந்தில் போய் அந்த காலத்திலே ஒரு பெரிய டீம் கிடையாது, ஒரு வளர்ந்து வர்ற ஒரு டீம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒரு ரொம்ப வருஷம் வின் பண்ண அவ்வளோ ஒரு கன்சிஸ்டண்டாக வின் கிடையாது. ஒரு 2-3 வின்ஸ் இல்லை 1 வின் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 241 ரன் வித்தியாசத்தில் வந்து நேப்பியரில் வந்து ஸ்ரீலங்கா வந்து நியூசிலாந்தை தோக்கடிக்கிறாங்க. அப்போ அங்கே தான் அவங்களுக்கு ஒரு அந்த கேஜிஎஃப் படத்தில் மாதிரி தான் காட்டு தீயை பற்றிக்கிட்டது மாதிரி அங்கேருந்து ஸ்ரீலங்கன் டீம் ஆரம்பித்ததான். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் டீம் எங்கேயுமே நிற்கல. ஒரு கட்டத்தில் நின்னாங்க, அங்கே நின்னது அங்கே விழுந்தவங்க தான். அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியல அவங்களால. அதுக்கப்புறம் அர்ஜுனா ரணதுங்கா டீம் தலைமையில் ஒரு
பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீம். அரவிந்த் டி சில்வா வர்றாரு, சமிந்தாவாஸ் வராரு, ஜெயசூர்யா வராரு, அவருக்கு முரளிதரன் வராரு. ஒரு ஒரு பல ஏரியாக்கள்லேருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிளைவ் லாய்டு வந்து ஒரு டீம் அவர் தேடி எடுத்தார். அவர் வந்து அங்கே அவருக்கு கிடைக்கல ஆட்கள் வந்து பெருசாக ஒரு நம்மளால் ஒரு வின் பண்ண முடியலையே, ஒரு இது பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப அவர் ஒரு ஊராக போய் அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஹேண்ட் பிக் பண்ணி எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் ரணதுங்க ஹேண்ட் பிக் பண்ணி எடுத்தாரான்னு எனக்கு தெரியாது. பட் வந்து ஆஸ் பர் 800 மூவியில் பார்த்தீங்கன்னா அவர் முரளிதரெலாம் அவர் தான் கிட்டத்தட்ட பேக் பண்ணி கொண்டு வந்திருப்பார். நிறையா பிளேயர்ஸ் அவர் தலைமையில் அவர் க்ரூம் பண்ணார். அவங்களுக்கு ஒரு நீ ஆடுறா நீ அடிச்சாட்டு, நீ அவனை அடி, அவன் வந்து தோத்தாலும் பரவாயில்ல, நீ அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நீ அடி, அங்கே வந்து அவன் எந்திரிக்கவே முடியாத மாதிரி அடி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 95ல் அப்படியே ஒரு ட்ராவல் ஆகி ஸ்ரீலங்கன் டீம் வருது. ஒரு நல்ல ஒரு யங் அண்ட் ஃபியர்ஸான டீமு வேர்ல்ட் கப்புக்கு வர்றாங்க 96ல். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செமிஃபைனல் மட்டும் போயிருக்கிறாங்க 1987 நினைக்கிறேன். அது தவிர்த்து பெருசாக ஒரு வின்னரோ ரன்னரப்போ அந்தளவுக்கு அவங்க இதாகலை. அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸாக அமையுது. ஏன்னா வந்து அது இந்தியா ஸ்ரீலங்கா வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க அந்த வேர்ல்ட் கப்பை. ஸோ அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸு அது அவங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட போகிறாங்க. ஜெயசூர்யா ப்ளஸ் கழுவுத்தர்னாவை வந்து ஓப்பனிங் இறங்கி ஒரு ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் போய் அடிச்சாடுங்க, ஒரு 15 ஓவர் ஃபஸ்ட்டு 15 ஓவர் அவனை அட்டாக் பண்ணி தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜெயசூர்யாலாம் போட்டு பிரிக்கிறாரு அந்த வேர்ல்ட் கப்பில். இந்தியாவில் கூட மனோஜ் பிரபாகர்லாம் 4 overs 47 runs அடித்தார். அந்த காலத்தில் 4 overs 47 runs பெரிய ஒரு எக்கானமி. மனோஜ் பிரபாகரோட கெரியரே கிட்டத்தட்ட முடிஞ்சுன்னு தான் சொல்லணும் அந்த டைமில். ஸோ அதான் இப்போ நம்ம ஸ்ரீலங்கா தோத கூட ஜெயசூர்யா இருந்திருந்தாலே 12 run எடுத்திருப்பார் அப்படின்னு நம்ம மட்டக்களப்பு மச்சான்கள்லாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஜெயசூர்யா அங்கே நிறையா ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு. கழுத்தர்னா அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாரு, விக்கெட் இல்லாமல் ஒரு ஸ்டாண்ட் பண்ணி சப்போர்ட் கொடுக்குறாரு. அங்கேருந்து வந்தால் குருசிங்கா வராரு, குருசிங்கா அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த டோர்னமெண்ட்டில் ஒரு 350+ runs அடிக்கிறாரு. இங்கே அதுக்கப்புறம் வந்தால் அரவிந்த் டி சில்வா வராரு. அரவிந்த் டி சில்வா 450 runs, விக்கெட்ஸு அந்த மாதிரி நிறையா எடுத்து தள்ளுறாரு. அதுக்கும் கீழே வந்து அர்ஜுன் வந்து அடிப்பார். இவங்களெல்லாம் தப்பிச்சு நீங்கள் வந்தீங்கன்னா சமிந்தாவாஸ் வந்து உங்களை அட்டாக் பண்ணுவார். அந்த மாதிரி சமிந்தாவாஸ் முரளிதரன் இவங்களாம் பவுலிங்கில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு பிரச்சனை. இப்போ ஒரு கம்பேக் ஃபார் ஏஜஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தான். ஸோ இதில் நமக்கு என்னென்னா இவர் நம்மால் ஸ்ரீலங்காவில் நடக்கிறதுனால அப்போது ஸ்ரீலங்காவில் ஒரு ஜெனசைடுன்னு இல்லை, ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா. அப்போ ஒரு கலவரம் அந்த மாதிரி போய்கிட்டு இருந்ததுனால சூசைட் பாம்பிங்லாம் இருந்ததுனால போத் ஆஸ்திரேலியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா போய் ஆட மாட்டோம் அப்படின்னு சொல்லி 2 வாக் ஓவர் மேட்ச் கொடுக்குறாங்க. அந்த வாக் ஓவர் கொடுத்ததுனால ஸ்ரீலங்கா ஜெயிச்சாங்களா அப்படின்னா அது மேபி தெரியல. ஏன்னா அந்த மேட்ச் நடந்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்போ உள்ள 2 டீமே பயங்கரமான டீமு. வெஸ்ட் இண்டீஸ் அப்போ சாதாரண டீம் கிடையாது, பிரைன் லாரா அவங்களாம் இருந்தாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல டீமு. மேபி அது எந்த அளவுக்கு ஃபேக்டராக இருந்ததுன்னு தெரியல. பட் ஸ்டில் ஸ்ரீலங்காவோட ஒரு அப்ரோச்சை வந்து கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சு. அப்போ கென்யா கூடலாம் 398 runs அடிக்கிறாங்க. அந்த காலத்தில் 398 runsனால் பெரிய விஷயம். பட் ஆஸ்திரேலியா கூட அவங்க விளாண்டுறதானா எப்படி போயிருந்துருக்கும் தெரியல. அவங்களுக்கு ஒரு நேச்சரை ஹெல்ப் பண்ணுற மாதிரி 2 டீமும் வாக் ஓவர் கொடுத்துட்டு போகிறாங்க வேர்ல்ட் கப்பில். அது அவங்களுக்கு ஒரு வகையில் அவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணாலும் அவங்க சும்மா சாதாரணமாக வந்துடல. செமிஃபைனலில் குவார்டர் ஃபைனலில் இந்தியாவை ஃபேஸ் பண்ணால் குவார்டர் ஃபைனலில் இங்கிலாந்தை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவன் இங்கிலாந்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த மேட்ச்சில் 44 balls 82 runs அடிக்கிறாரு ஜெயசூர்யா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1996 44 balls 82 runsனால் அது என்ன ஒரு பயங்கரமான ஒரு ரன்னு. அந்த காலகட்டத்தில் இப்போயே ஒரு 44 balls 82 runsனால் பயங்கரமான ஒரு ரன்னு தான். அந்த காலத்துலாம் அப்படி அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். ஸோ அதனால தான் ஜெயசூர்யா வந்து ரொம்ப தனிச்சு தெரிஞ்சிடறாருன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அவங்க 100+ ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடிட்டு இருந்திருப்பாங்க அந்த வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் பேட்டர்ஸ்லாம். அதுக்கப்புறம் இங்கே இவர் நம்மாலே அதுக்கப்புறம் தான் இந்தியாவோட ஒரு சோகமான ஒரு மேட்ச் நடந்தது. அவங்களுக்குலாம் தெரியும், 251 ஸ்ரீலங்கா. நம்ம அதுக்கு இன் ரிப்ளை 120. சச்சின் மட்டும் 66 அடிச்சிருப்பாரு. சச்சின் அவுட் ஆனதுமே நம்ம ஆட்கள் கொல்கத்தாவில் இறங்கி பாட்டில் கிட்லாம் அடித்து கொளுத்தி ஸ்டேடியத்துலேயே தீய பொருத்திலாம் போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப சோகமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதனால் அந்த மேட்சும் அது ஆப்வியஸாக 120 for 8 இந்தியா. ஸோ
அவங்க ஸ்ரீலங்காவுக்கு அவார்ட் பண்ணாங்க அந்த மேட்ச்சை. அதனால் கிட்டத்தட்ட 3 மேட்ச் ஸ்ரீலங்கா வந்து ரிசல்ட்டே இல்லாமல் வின் பண்ணாங்க. ஒரு மேட்ச் அவங்க, ஆனால் அது செமிஃபைனல் வந்து ஸ்ரீலங்காவோட வின்னு தான். 124-8 எடுத்ததுனால தான் அந்த மேட்ச் இதாச்சு. அதை நம்ம வந்து சப்பக்கட்டு கட்ட முடியாது. நம்ம வந்து இருந்திருந்தால் வின் பண்ணியிருப்போம், மேட்ச் இதாகலாம், அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அநியாயமாக அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அது ஒன்று. ஃபைனல் இங்கே போகிறாங்க, இங்கே ஜெயிச்சுட்டு போகிறாங்க. ஃபைனல்ஸில் யார் போகிறாங்கன்னா அங்கே ஏதாட்டு தாண்டி வந்தால் இவங்க இங்கே நிற்கிறாங்க. அது மாதிரி ஆஸ்திரேலியா நிற்கிறாங்க. ஆனால் அவங்க ஆஸ்திரேலியா பார்த்துலாம் பயந்த மாதிரியே தெரியல. ஒரு ஸ்ரீலங்கன் டீம் அப்போ இருக்கிற டீம் வந்து பயப்படுற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஒரு 258க்கு ஆஸ்திரேலியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. 258ல் அந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாக அவங்களோட ஹீரோவாக இருந்த அரவிந்த் டி சில்வா மறுபடியும் அவங்கள காப்பாற்றுறாரு. ஒரு ப்ரெஷர் டைமில் 105 அடிக்கிறாரு ஃபைனலில், 3 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ரொம்ப குரூஷியலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த 96 வேர்ல்ட் கப் அரவிந்த் டி சில்வா இல்லைன்னா ஸ்ரீலங்காவுக்கு கிடச்சிருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய டவுட்டு தான். மேபி ஜெயசூர்யா, ரணதுங்கா, குருசிங்கா இவங்கெல்லாம் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாலுமே ஒரு இவர் நம்ம டி சில்வா இல்லைன்னா அங்கே ஒரு அவங்களுக்கு இல்லாமலே போயிடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ டி சில்வா இஸ் அ மேன் ஃபார் ஸ்ரீலங்கா. 308 ஓடிஸ் ஆடிருக்காரு அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து. ஸோ ஒரு பெரிய பெரிய வெட்ரன் ஃபார் ஸ்ரீலங்கா அரவிந்த் டி சில்வா. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வந்து ஆக்சுவல் 96ல் ஸ்ரீலங்கா வந்து ஒரு அண்டர்டாக்ஸாக தான் வராங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா இன்னும் ஒரு தேர்ட் கியரில் போயிருந்து 5th கியர் போட்டு தூக்குன மாதிரி அதுக்கப்புறம் போயிட்டாங்க. இந்தியா கூட 970 ரன்ஸ் அடிக்கிறாங்க ஒரு டெஸ்ட் மேட்ச்சில். அதெல்லாம் இன்னும் அந்த ரெக்கார்டு இன்ன வரையும் யாருமே பீட் பண்ணல. அதுக்கப்புறம் இன்னும் பிளேயர்ஸ் வராங்க அவங்களுக்கு. சங்ககரா, இவர் மகிழா ஜெயவர்தனே, மஹரூஃப், தில்ஷனு, உப்புல் தரங்க, அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க, வருஷம் வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு செம்ம பிளேயர்ஸாக வர்றாங்க எல்லாருமே. அதில் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இந்தியா கூட ஷேர்டு. அதுக்கப்புறம் 2007 வேர்ல்ட் கப்பில் வந்து இந்தியா இந்தியாவை நாக் அவுட் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்புறம் ஃபைனல் வரையா போகிறாங்க 2011 நம்ம கூட ஃபைனல் தோத்துட்டாங்க. ஸ்டில் அவங்க ஒரு சூப்பரான வேர்ல்ட் கப் ஸ்ரீலங்காவுக்கு. அப்புறம் 2012 வந்து இதாக போகிறாங்க. 2009 T20 வேர்ல்ட் கப்பில் ரன்னர்ஸ் அப்பு. ஒரு பயங்கரமான ஒரு கோல்டன் ஈரா ஆஃப் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்னா அந்த 96 to ஒரு 2014 ஒரு 18 வருஷம் ஸ்ரீலங்கன் டீம் வந்து ஒரு பயங்கரமான டீம். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு உண்டான ஒரு டீம் வந்து அப்போது ஸ்ரீலங்கா, இந்தியா, இந்த 2 டீமு. பாகிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியாவுக்குலாம் நான் பாகிஸ்தான் அவ்வளோ டஃப் கொடுத்து நான் பார்த்ததில்ல. ஸோ எக்ஸப்ட் 2015 வேர்ல்ட் கப் அந்த ஸ்ரீலங்கா இந்தியா தான் பயங்கரமாக ஒரு ட்ரிபிள் பவர் மாதிரி இருந்தாங்க. ஸ்ரீலங்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா. அப்புறம் மலிங்கா வந்தார் ஸ்ரீலங்காவுக்கு. அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டை வந்து ஒரு பயங்கரமான உயர்த்து கொண்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த இயரு, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஒரு மேட்ச்சு அப்போது நான் சின்ன பையனாக இருந்தேன். அப்போது 297 எவ்வளோ டார்கெட் நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவுக்கு. ஒரு 204, 195 நான் ரேடியோவில் அப்போ மேட்ச் காட்டிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ரேடியோலாம் டிவிலாம் இருந்துச்சு, பட் ஸ்டில் நான் ஒரு தூங்க போகிற டைமில் ஒரு ரேடியோவில் நம்ம கேட்டோம் 198 for 6 எவ்வளோ இருந்தாங்க. நான் ஓகே நம்ம ஜெயிச்சிரும் கண்டிப்பாக பார்த்தா அதுக்கப்புறம் விக்கெட் இல்லாமல் 296 அவங்க வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் ஸ்ரீலங்கா. ஒரு நமக்கு பயங்கரமான ஒரு டஃப் கொடுத்த டீமு. அவங்க கடைசியாக வந்து அவங்களுக்கு கப்பே ஆனால் அதுக்கப்புறம் 96 அப்புறம் அவங்க கப்பே கிடைக்காம போயிட்டே இருக்காங்க. ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி டை ஆனாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெருசாக கப்பே கிடைக்கல. அப்புறம் 2014 இந்தியா ரொம்ப ஈஸியாக ஒரு வின் பண்ணுறாங்க T20 வேர்ல்ட் கப் ஃபைனலில். ரொம்ப ஈஸியான வின். 130 ஆடுக்கு வந்து இந்தியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அதுவே ஒரு அங்கேயே அவங்களுக்கு மேட்ச் முடிஞ்சிச்சு. அதை ஈஸியாக ஒரு 16 ஓவர்ஸ்லலாம் முடிச்சிடுறாங்க. ஆனால் அங்கே தான் வந்து ஆரம்பித்தது ஸ்ரீலங்காவுக்கு கண்டம். அவங்க வந்து அதுவரை ரொம்ப எவ்வளோ ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ்லாம் ஒரு சந்தோஷத்தில் ஒரு குஷியில் அவங்க டீமை நினச்சி எவ்வளோ ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்களோ அது அப்படியே அங்கேருந்து சரியாக ஆரம்பிக்குது. ஒரு 2014 அப்புறம் மகிழா ஜெயவர்தன் ரிட்டையர் ஆகிறாரு, சங்ககாரா ரிட்டையர் ஆகிறாரு, தில்ஷன் ஆல்ரெடி போயிட்டாரு. எல்லாம் ஒரு மேஜரான பிளேயர் கூட கிடையாது. அப்போ மேஜரான பிளேயராக இருக்கிறவரை சண்டிமல் தான். மேத்யூஸ் இருந்தார். மேத்யூஸ் வந்து இன்னும் டவுட்டாகவே டீமுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்ததுனால சண்டிமல் ப்ளஸ் மலிங்கா இவங்களாம் தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் தள்ளி கொண்டு வராங்க. பட் 2014 அப்புறம் ஸ்ரீலங்காவோட ஒரு பெரிய பெரிய டவுன்ஃபால். அந்த டவுன்ஃபாலோட எக்ஸ்டென்ஷன் இப்போ வரையா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. இன்னும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டால் எந்திரிச்சு வர முடியலை. அது ஏன்னு தெரில. மேபி அவங்க தே ஷுட் ஸ்டிக் இன் டு த சிங்கிள் கேப்டன். நீ எவ்வளோ நாளும் தோற்றுப்போ, நீ எவ்வளோ நாளும் அடி வாங்கு, பரவாயில்ல, நான் உனக்கு 2 years நான் உனக்கு டென்யூர் தரேன். இல்லை ஒரு 2 years வேணாம், ஒரு 1 year நான் உனக்கு டென்யூர் தரேன். நீ எவ்வளோ தோற்றாலும் எவ்வளோ இது பண்ணாலும் நீ தான் கேப்டன் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்டன் கிட்ட அவங்க கொடுத்தாங்கன்னா டீம் கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி வரும். எவ்வளோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூவாக கூட இருக்கட்டும், பட் ஸ்டில் ஸ்ரீலங்கா ஹேஸ் த பொட்டென்ஷியல் டு கம் அப்.
அவங்களுக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கேப்டன், அவங்க கரெக்டான ஒரு கேப்டன் ஐடென்டிஃபை பண்ணணும். கரெக்டான ஒரு கேப்டன் அவங்களுக்கு சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு ஃபால்ட்டு பண்ணாங்க. தசுன் சடங்கா அவங்களுக்கு சூப்பராக கேப்டன்சி பண்ணிகிட்டு இருந்தார். சூப்பராக அவங்களுக்கு விளையாடி கொடுத்துட்டு இருந்தார். அவர் கேப்டன்சி அவரை பெர்ஃபார்மன்ஸை இன்னும் தூக்கி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவரை கேப்டன்சி விட்டு ரிமூவ் பண்ணாங்க. இந்த மாதிரி தப்புகள்லாம் பண்ணால் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் திரும்ப வராமல் அப்படியே வரலாறாக மாறக்கூடாது. ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் முந்தி எந்த உயரத்தில் இருந்துச்சோ அதே உயரத்துக்கு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் திரும்ப வர்றது வந்து ஒரு முக்கியமான 2 பேர் கையில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மத்தீஷா பத்திரனா, நுவான் துஷாரா, இவங்க 2 பேர் தான் டீமை மறுபடியும் தூக்கி கொண்டு வரணும். ஏன்னா பேட்டர்ஸ் வந்து அவ்வளோ கன்சிஸ்டன்சி இல்லை அவங்கக்கிட்ட. ஆனால் அந்த 2 பவுலர்ஸ் பயங்கர கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் மனசு வச்சா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் கண்டிப்பாக வர முடியும். இன்னும் ஸ்ரீலங்காவில் வந்து பத்திரனா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பத்திரனா எவ்வளோ ஃபார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்தியன் சீரீஸில் கூட ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்தார். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஸ்டில் வி ஹாவ் டு வெயிட். பட் நான் திரும்ப அதான் சொல்கிறேன், ஹசரங்கா கேப்டனாக போட்டிங்க, இப்போ அஸ்லங்கா கேப்டனாக போட்டிருக்கீங்க. அது மாதிரி கேப்டன் நீங்கள் மாற்றிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டீமுக்குள்ள ஒரு கல்ச்சர் க்ரியேட் ஆகாது. ஒரு கல்ச்சர் க்ரியேட் ஆனால் தான் அந்த டீம் டெவலப் ஆகும். அந்த கல்ச்சர் தான் அந்த பிளேயர்ஸ்குள்ளே ஒரு மாறலை கொண்டு வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணாத வரைக்கும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் மீண்டு வர்றதுக்கு உண்டான அறிகுறி எனக்கு தெரியலை. மேபி இவங்க இந்த 2 பிளேயர்ஸ் ப்ளஸ் இவங்களாம் வந்து முன்னேறி வர்ற வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் நான் ஒரு பெரிய ஒரு ரிசர்ச்சரோ பெரிய ஆளோ கிடையாது. எனக்கு தெரிஞ்சவரை நான் முடிஞ்சவரை கவர் பண்ணி அங்கங்கே எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் ஒரு கோர்வையான, ஏன்னா நான் வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி ஒட்டிட்டு எல்லாம் எடுக்கல. நான் எடுக்கிறது ஃபுல்லாகவே ஏன்னா ஒரே டைமில் தான் எடுக்கிறேன். அதை சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் உள்ளே சொருவி போயிட தவிர மற்றபடி கட்டிங் ஒட்டிங்லாம் கிடையாது. நம்ம அப்படியே இருக்கிறதா. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சவர் நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய மெயினான பிளேயர்ஸு அவங்கெல்லாம் திரும்ப வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் இவங்களுக்கு, ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டுக்கு. அவங்களாம் பண்ண மனசு வச்சா கண்டிப்பாக ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டை திரும்ப கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு எபிசோடில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரை டாட்டா பாய் பாய்.